செய்தால் பாவம் இல்லை. அவர் பரலோகத்துக்கு டிக்கெட் ஆயத்தம் பண்ணிட்டார். அப்போ கன்ஃபார்ம். அதை தடுத்தா நீங்கள் தான் பாவியாக வேண்டியது. பிரதர், உங்கள் வீட்டு கோழி முட்டையை எடுத்து நீங்கள் அடுத்தவங்களுக்கெல்லாம் கொடுங்க பிரதர், ஒரு தப்பும் இல்லை. அடுத்த வீட்டு கோழி முட்டையை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க, அதுதான் தப்பு. ஆகவே இந்தராய் எத்தனை கோழி வளர்த்தினாலும் முட்டை இன்னும் முதல் அவர் எடுத்து நீங்கள் சாப்பிட்டா அவங்களுக்கு கொலாஸ்ட்ரால் வரணும்னு அடுத்த வீட்டுகளில் கொடுப்பாரு. கோழியை பிடிச்சி கொடுத்தாரு. அப்போ இன்னும் பரலோக ஒரு ராஜ்யம் அவருக்கு கிட்டே வந்து விட்டது. சூப்பராக கையை தட்டலாம். அல்லேலூயா. நன்மை செய்யாமல் போனால் பாவம். அவர் நன்மை தானே செய்கிறாரு. கொடுக்கட்டும். சித்தமாக பாசம். எல்லாரும் அப்பாக முடியுமா? எல்லாரும் அப்பாக முடியுமா? அவர் அப்பாவுக்கு தான் கொடுத்துருக்காரு. சந்தோஷமாக கொடுங்க பிரதர். லைசன்ஸ் கிராண்டட். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய இன்பமான தேசத்தை அவர் அழித்து பாழாக்குவார். நாம் இருக்கிற இடத்தை போக்குவரத்து இல்லாமல் மாற்றிடுவார். காரணம் என்ன? பாவம். இது உச்சகட்ட தீர்க்க தரிசனம். இது நடக்க போகிறது. ஆகவே உங்கள் வீடுகள் பாழாகாமல் இருக்க, உங்கள் சரீரம் பாழாய் போகாமல் இருக்க, உங்கள் பிள்ளைகள் பாழாமல் போகாமல் இருக்க பொருத்தனைகளை செலுத்தி பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். உற்சாகமாக கையை தட்டலாம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் இப்படி எத்தனை கோழி பிடிச்சி கொடுத்தாரு அவர்? நிறைய கொடுத்துருக்காரு. அன்லிமிட்டட். நேற்று இதனா ஒரு சின்ன சம்பவம் என் மனைவிக்கு எனக்கும். ஏன்னா ஒரு ஏதோ பொருள் வாங்குறதுக்கு, தோசமாக வாங்குறதுக்கு 40 ரூபா கேட்டா. 40 ரூபா தானே கேட்டா? 60 ரூபா கேட்டா. இல்லை, அவள் முகம் எப்படி மாறும்னு பாருங்கள். இப்போ பாவத்தை நான் உங்களுக்கு சொன்னால் உங்கள் முகம் சிரிச்சுட்டு இருக்கணும். அவர் சொல்கிறது சரிதானே, திருந்துற முயற்சி பண்ணணும், அடம் பிடிக்கப்படாது. 60 ரூபா கேட்ட இடத்துல 100 ரூபா கொடுத்தேன். 60 ரூபா கட்டத்தில் 100 ரூபா கொடுத்தேன். 2 மாவு வாங்கிட்டு வாங்க. சரி, கொடுக்கும்போது சொன்னேன் அப்படியே பேலன்ஸு 40 ரூபா என்கிட்ட கொண்டு தரணும். அப்படியே பேலன்ஸு 40 ரூபா சில்லறையெல்லாம் என்கிட்ட தரமாட்டா. பேக்கில் அமுக்கிடுவா. அவன்ட்டு எனக்கு கணக்கு வைக்கணும். அதான் எனக்கு அல்ல ஜீவிதம். 40 ரூபா என்கிட்ட கொண்டு வரணும். உடனே சொல்கிறா, லட்சமாக 2 வேலை கொடுப்பியா? நான் 40 ரூபா எடுத்தா குற்றமா? குற்றம் குற்றமே. உச்சாம கையை தட்டுங்க. ஆனால் லட்சமாக நன்மை செய்வேன் நான். அதான் ரகசியம். அதனால் லட்சமாக கொடுக்கும்போது உங்களுக்கு கவலை இல்லை. பொண்டாட்டி 40 ரூபா எடுத்தால் அதற்கு கவலை. அது 1 ரூபா எடுத்தாலும் கவலை தான் இல்லையா? நான் என்ன சொன்னேன்? கீழ்ப்படிதல். 100 ரூபா நீ 40 ரூபா கேட்ட, நான் சில்லறையே இருக்கு என்னட்டு தந்திருக்கலாம். 100 ரூபா தரேன், ஆனால் பேலன்ஸ் 40 ரூபா கொண்டு வா. இதை கணக்கு. நான் கர்த்தருக்கு கணக்கு வைக்கணும் இல்லையா? நம்ம உழைத்தாலும் கணக்கு வைக்கணும். அப்போது 40 ரூபா திரும்ப கேட்டதுக்கு லட்சமாக கொடுப்பியா? ஆனால் 40 ரூபா கேட்டது. ஆமாம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆகவே குற்றங்களை சுட்டி காட்டும்போது திருந்துவதுதான் கிறிஸ்தவன். எதிர்த்து நின்றால் அந்தி கிறிஸ்தவம். சத்தியத்தை உணர வேண்டும். அல்லேலூயா. அவருடைய பாவங்கள் எவ்வளவு கொடியது என்பதனை நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு விடுதலை. உணரலைன்னா நரகம்தான் கேட்டு திறந்து வச்சுட்டு இருக்கோம். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிப்போம். சகரியா 7ஆம் அதிகாரம் 12-13. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தன் ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு
சொல்லிய அனுப்பின வார்த்தைகளை கேளாமல் இருக்கும்படி தங்கள் இருதயத்தை வைரமாக மாற்றினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்தில் உண்டாயிற்று. ஆதலால் நான் உன்னை கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்கிறார். உற்சாகமாக ஏத்தட்டலாமா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்போ நீங்கள் மனம் திருந்துவதற்கு முந்தின ஊழியக்காரர்களை வைத்தும் பேசியிருக்கிறார். இன்றைக்கு என்னையும் வைத்து பேசுகிறார். பாவம் எப்படிப்பட்டது, எப்படி கடுமையானது, எப்படி கொடுமையானது, அதில் வருகிற தண்டனை எவ்வளவு பெருசு என்பதனை ஆண்டவர் இந்த சாட்சி மூலம் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த பாவம் சம்பந்தமான காரியங்களுக்கு பரிகாரம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்டும் என்னது கேளாமல் இருப்பீர்கள், உங்கள் இருதயத்தை வைரமாக மாற்றினீர்கள். வைரனா உங்கள் முரட்டு இருதயம் மாற்றினீர்கள். வைரக்கல் மேலே நான் ஒன்றும் அசைய மாட்டேன், கரைய மாட்டேன். ஒரு கல் மழை தண்ணியில் கரையுமா? கரையாது. அதே மாதிரி வைரக்கல் மாதிரி நான் இருப்பேன். ஆனால் நான் இந்த வசனத்துக்கெல்லாம் செவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் தமிழ்நாடு இருக்கிற எத்தனை கோடி மக்களும் அத்தனை நரகம்தான். நான் கர்த்தரிடத்தில் ஒரு பரிந்துரை செய்ய போகிறேன். ஆண்டவர் கூட்டம் கூட்டமாக நரகத்துக்கு மக்கள் வரப்போகிறார்கள், ஆகவே நரகத்தினுடைய வாசலை பெருசாக்கி வைங்கன்னு சொல்லுவேன். அவர் சொன்னால் செய்வார். அது முட்டி 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 போண்டான்ல, வாசலை பெருசாக்க போகிறேன், இடத்தையும் பெருசாக்க சொல்லுகிறேன். ஏனென்றால் அத்தனை பேர் அப்படி தான் போக போகிறாங்க. அதனால தான் அதான் பரலோகத்தினுடைய வாசல் இடுக்கமாக வச்சுருக்காரு. ஒன்றா வாங்க, ஒன்றா வாங்க, ஒன்றன் பின் ஒன்றாக வாங்க. ஒருமித்தங்க சாடிக்கேறியோன்னு போக முடியாது. அதான் ரகசியம். ஏதாவது வசனத்தை கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிறார்களா? நான் கேட்குறேன். ஒட்டுமொத்த சபை போதவர்களுக்கு கேட்குறேன், சபை போதவர்களுக்கும் சொல்கிறேன். கீழ்ப்படுகிறார்களா? கிறிஸ்தவர் போதகர்கள் கீழ்ப்படுகிறார்களா? கர்த்தருக்கு இல்லை. இல்லை விசுவாசிகளும் ஒரு வேளைக்கு தசமாக கொடுக்கலாம். நீங்கள் பயந்து போய் நடுங்கி போய் பயந்து நடுங்கெல்லாம் கொடுத்தா பரலவும் முடியாது. உள்ளார்ந்த இருதயத்தோடு கொடுக்கணும். சரியா? சினிமா தேட்டர டிக்கெட் இல்லை, பரலோகம் மனம் விரும்பி கர்த்தருக்கு செலுத்துகிறோம் என்று நம்பி விசுவாசித்து செலுத்துகிற காணிக்க தான் கர்த்தருடைய பரலோக ராஜ்யம் கடந்து போகும். இல்லைன்னா நரகத்துக்கு தான் போகும். இல்லையா? ஆகவே கணக்கு பார்த்து கொடுங்க கர்த்தருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் மனம் கொடுங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் இருதயத்தை நீ வைரமாக்கி கொள்ளுகிறாய். வசனத்துக்கு செவிவிட மனதில்லாமல் உன் இருதயத்தை கடினமாக மாற்றுகிறாய், உன் இருதயத்தை மந்த இருதயமாக மாற்றுகிறாய். வசனம் சொன்னால் கேட்க வேண்டியதானே? பைபிள் இருக்குது தானே பேசுகிறோம், பகவத்கீதையாக பேசுகிறோம், இல்லை குர்ஆனாக பேசுகிறோம். வேத வசனத்தை சொல்லும்போது மனம் மட்டும் எப்படி அது பழைய ஏற்பாடு இது புதிய ஏற்பாடுன்னு சொல்லுது. ஆனால் வீட்டுக்குள்ளே நீ பழைய ஏற்பாடை கிழிச்சு தூக்கி எறி, புதிய ஏற்பாடை மட்டும் வச்சுக்கோ. தைரியம் இருக்கா உனக்கு? அது பைபிள் தொடமாட்டேன். ரெண்டு கையாலும் பொக்கிஷம் போல தூக்குவேன். ஆனால் வசனங்கள் சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு என்ன இருதயம் வைரமாக மாறிடும், கடின இருதயம் மாறிடும். வேத வசனத்தை செவி கொடுப்பதில்லை. செவி கொடுப்பதில்லை என்று சொன்னால் லேவியராமம் 26ஆம் அதிகாரம் 21 தான். ஏழத்தனையா வாதைகளை அனுப்பி 7 விதமான கொள்ளை வியாதியால் உன்னை கொன்று ஓடுவேன் என்று இன்றைக்கு நின்று சொல்லுகிறார் கர்த்தர். ஆக வேத வசனத்தை செவி கொடுங்க. நீங்கள் இருதயத்தை கடினமான இருதயமாக வைரமாக மாற்றிக்கொண்டு தேவனை நோக்கி கூப்பிடுவீங்க. ஆண்டவரே எனக்கு இந்த இடுப்பு வலியை தீர்த்து தாரோம், ஆண்டவரே நெஞ்சு வலியை தீர்த்து தாரோம், ஆண்டவரே கடன் அடைச்சி தாரோம், ஆண்டவரே வீடு கட்டி தாரோம், நிலம் வாங்கி தாரோம். இன்றைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், நான் உன் பொருத்தனை சொன்ன போது நீ கேளாமல் இருந்த, இப்போ நீ என்ன கூப்பிடுகிற? நான் உன்னுடைய பிரச்சனையே கேட்க மாட்டேன், உங்களுடைய விண்ணப்பத்தை கேளாதிருப்பேன் என்று தான் இந்த வசனம் சொல்லுகிறது. திரும்ப சத்தமாக ஒரு முறை வாசியும். அல்லேலூயா.
வாசித்து முடித்து விட்டு ஒரு பாடலை மனைவி பாடுவாள். எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். துஷ்ட மிருகங்கள் வந்தால் என்ன ஆகும்? சிங்கம் வந்தால் என்ன செய்யும்? கடிச்சு கொள்ளும். கரடி வந்தால் பீறி தின்னும். யானை வந்தால் மிதிச்சு கொள்ளும். பாம்பு வந்தால் கடிச்சு கொள்ளும். அது நாளத்தனையான அழிவுகளும் தேசத்தில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், மரண பரியந்தம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன். அந்த பாடலை நாம் உற்சாகமாக பாடலாம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே, அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே, நல்ல மேய்ச்சலிலெந்தனை மகிழச் செய்தே, நல்ல மேய்ச்சலிலெந்தனை மகிழச் செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன். மேலோக நாடந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மேலோக நாடந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மாயையில் மனமினி வைத்திடாமல், மாயையில் மனமினி வைத்திடாமல், நேசர் காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன், நேசர் காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன். நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதரன் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதரன் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே,
பாரதில் என்னை வெற்றி சிறக்கச் செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சிறக்கச் செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். அற்புதமாம் அவர் நேசமது, எந்தன் பொற்பரன் சேவையன் சொந்தமது. அற்புதமாம் அவர் நேசமது, எந்தன் பொற்பரன் சேவையன் சொந்தமது. பற்பல கிருபைகள் பகருகிறார், பற்பல கிருபைகள் பகருகிறார். ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே, ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். கானானின் கரை இதோ காண்கின்றதே, எந்தன் காதலன் தோனி காதல் கேட்கின்றதே. கானானின் கரை இதோ காண்கின்றதே, எங்கள் காதலன்